அன்பான பெற்றோர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் செல்வக்கனி, மாரநாதா திருச்சபை வத்ராயிருப்பிலிருந்து பேசுகிறேன். கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய திருச்சபையில் 24, 25, 26, 27 ஆகிய தேதிகளில் சிறுவர்களுக்கான விடுமுறை வேதாகம வகுப்பு, அதாவது VBS நடந்தது. இதில் அநேகம் சிறுவர்கள், குறிப்பாக 117 சிறுவர்கள் கலந்து கொண்டார்கள். சிறுமியர்கள் கலந்து கொண்டார்கள். அன்பான பெற்றோர்கள், இந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி தந்து ஆதரவு அளித்தமைக்கு நான் உங்களுக்கு முதலாவது என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அந்த பிள்ளைகளை கவனமாய் பத்திரமாய் அழைத்து வந்து கரிசனையோடு பாடம் எடுத்து அவர்களை அன்பாய் கவனித்து கொண்ட ஆசிரியர்களையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள், குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதை வேதமும் ஆமோதிக்கிற வண்ணமாக இயேசு சிறுவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாக பேசியிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இந்த சிறு பிள்ளைகள் தான் இன்றைக்கு கவனிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. அவர்களை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் இருக்கிறது. காரணம், பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இயேசு அவர்களை வர்ணிக்கிறதுனாலே, அங்கீகரிக்கிறதுனாலே பிசாசு அவர்களை கெடுக்கிற நோக்கத்திலே தீவிரமாய் இருக்கிறான் என்பதும் உண்மை. ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில புள்ளி விவர கணக்குகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தியாவில் மட்டும் சுமார் 17.7 லட்சம் சிறுவர்கள், அதாவது 17,70,000 சிறுவர்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கல்வி வளர்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட 3.5 கோடி சிறுவர்கள் பல காரணங்களினாலே பள்ளிக்கூடத்திற்கு போவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. 4 குழந்தைகளில் 1 குழந்தைகள் இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் புள்ளிவிவர கணக்குகளிலே நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இன்றைக்கு அதிகமாய் பாதிப்புகளை ஏற்படுத்துகிற ஒன்று மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டில் 73% குழந்தைகள் ஃபோன்களை பயன்படுத்துகிறார்கள் என்று NCPI அறிக்கை கூறுகிறது. இந்தியாவில் மொபைல் ஃபோன்களை பயன்படுத்தும் 70% பேர் 7 முதல் 10 வயது வரையும், 76% பேர் 11 முதல் 14 வயது உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாக்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை சொல்லவும் நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மாத்திரமல்ல, 100 மாணவர்களில் 20 மாணவிகள் தொடக்க கல்வியை முடிப்பதற்கு முன்னமே பள்ளியை விட்டு வெளியேறுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பிள்ளைகளை நாம் ஏதோ ஒரு 4 நாட்கள் கூட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு பாடல்கள், கதைகள் மூலம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அதோடு அவர்களை அனுப்பிவிட்டு பின்பு அவர்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பது தவறு என்று நான் உணர்த்தப்பட்டதினாலே நான் ஒரு காரியம் செய்தேன். அவர்களிடத்தில் ஒரு சின்ன கார்டு கொடுத்து அதிலே உங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி கொடுங்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம், அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்பதற்காகவும், ஒருவேளை அதிலே பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இருப்பார்களேயானால், குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு போக முடியாத பிள்ளைகள் இருப்பார்களேயானால், அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏதாகிலும் உதவி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த முயற்சியை எடுத்தோம். 117 பேரும் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய ஃபோன் நம்பரை, தகப்பனார் தாயாருடைய ஃபோன் நம்பரையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எழுதி கொடுங்கள் என்று சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் வரை தங்களுடைய பெயர்களையும் ஜெப குறிப்புகளையும், குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், எனக்கு நல்ல படிப்பு வர வேண்டும், எனக்கு நல்ல தம்பிக்கும் தங்கச்சிக்கும் எங்களுக்கும் சண்டை இல்லாமல் இருக்கணும், இப்படி பல ஜெப குறிப்புகளை அவர்கள் எழுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் நான் பார்த்த ஜெப குறிப்புகளில் மிக அதிகமாக சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகள் என்று பார்த்தோமேயானால், முக்கியமாக எங்கள் அப்பா குடிக்கக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரக்கூடாது, எங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்கணும், இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகள் அதிகமாய் பார்க்க முடிகிறது. அதாகவே தான் பெற்றோரோடு 1 நிமிடம் நாம் பேச வேண்டும் என்று விரும்பி இந்த ஆடியோவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு அருமையான பெற்றோர்களே,
இன்றைக்கு பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகள் அவர்கள் பார்க்கிறதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் தாயும் தகப்பனும் தான், பெற்றோர் தான் முதல் ஹீரோவாக இருக்கிறார்கள். முதல் கதாநாயகன் கதாநாயகி அவர்களை பொறுத்தவரை ஒரு தாயும் தகப்பனும் தான். அப்படி இருக்கிற தாயும் தகப்பனும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழுகிறார்களோ அதை தான் இளைய தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் பின்பற்ற போகிறார்கள். அப்படியானால் ஒரு ஒழுக்கமான சந்ததியை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில், கடமையில் இருக்கிறோம் என்பதை ஒரு பெற்றோர் நிச்சயமாகவே மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு முன்பதாக நாம் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளுகிறதும், குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருப்பதும், அல்லது குடித்துவிட்டு வீட்டிலே தகாத வார்த்தைகளை, தீய தூஷண வார்த்தைகளை பயன்படுத்துகிறதும் ஒரு நல்ல பிள்ளைகளை நாமே கெடுக்கிறோம் என்ற அர்த்தம். அவர்களுக்கு படிப்பு கொடுத்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கான பணம் சேகரித்தால் மட்டும் போதாது. மாறாக நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாலேயொழிய ஒரு நல்ல சிறந்த தலைவர்களை, சிறந்த தலைமுறையை நாம் சம்பாதிக்கவே முடியாது. ஆகவே பிரியமான பெற்றோர்களே, இன்னும் ஒரு சில குடும்பங்களிலே பிள்ளைகளிடத்திலே காசு கொடுத்து பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, பாக்கு வாங்கிட்டு வா என்று சொல்லுகிறார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு 6 வயது முதல் 11 வயதுக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 60% மேல் இருக்கிற பிள்ளைகள், சிறுவர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது நிசப்தமான உண்மை. ஒருவேளை அது நம்ம ஊரிலும் அதிகமாய் பிள்ளைகள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள் என்பது நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டாமா? ஆகவே பெற்றோர்களே, எப்படி ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் என்று சொல்லி, நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்று சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டீச்சர் அங்கே சொல்லுவாங்க, நாம் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான், பெற்றோரும் டீச்சர்ஸும் ஒற்றுமையாக இருந்தால்தான் பிள்ளைகளை 2 இடத்துலையும் ஒழுக்கம் உள்ளவர்களாய் வளர்க்க முடியும் என்று சொல்லுவார்கள். அதுபோலவே நானும் அன்பாய் உங்கள் சகோதரனாய், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம், அவர்களுடைய மனநிலை முக்கியம். நாம் வீட்டிலே குடித்து வெறித்து சண்டையிடும்போது அது அவருடைய மனநிலையை பாதிக்கிறது, படிப்பை பாதிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய குணாதிசயங்களை பாதிக்கிறது. அவர்கள் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த தலைவர்களாக, ஒரு நல்ல தலைமுறையாக உருவாக முடியாதபடி நம்முடைய செயல்பாடுகளே அதற்கு தடையாக இருக்கிறது என்பதை முதலாவது பெற்றோர்கள், பெரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே இதை நான் அன்பாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். தயவாய் குடிப்பழக்கத்திற்கு அல்லது வேறு போதை பழக்கங்களுக்கு அல்லது புகைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற பெற்றோர்கள், தங்கள் பிள்ளைகளுடைய மனநிலை இப்படி இருக்கிறது, தன்னிடத்திலே சொல்ல முடியாமல் அதை வேறு இடத்திலே சொல்லி அதற்கான விடையை தேடுகிறார்கள், ஆறுதலை தேடுகிறார்கள் என்பதை தயவாய் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் இன்னும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தயவாய் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள். நல்ல சரீர பலனோடு நீங்கள் இருக்கும்போது தான் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆகவே பிள்ளைகளோடு நீண்ட காலம் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே VBSல கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க, நல்ல படிப்பு கொடுங்க, அவர்கள் சரீரத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகளை மாற்றுங்க, படிப்புக்கான பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. அதோடு மாத்திரமல்ல, பிள்ளைகள் விரும்புகிறபடி ஆமேன் பெற்றோர்கள் குடிக்காதவர்களாக, சண்டையிடாதவர்களாக, ஆமேன் நல்ல பெற்றோர்களாக, ஆமேன் அன்பாய் ஒற்றுமையாய் இருக்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்க. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்களிலே உங்க சமாதானம் வெளிப்படட்டும். தேவையில்லாமல் குடித்து வெறித்து சண்டையிடுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். குறிப்பாக என் அன்பு சகோதரர்கள் ஆமேன் இந்த குடி பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறட்டும். அருமையான சகோதரிகள் பான் பிராக்கு போயலை போடுகிற பழக்கத்திலிருந்து விடுதலை பெறட்டும். குடும்பங்கள் வாழ்ந்து இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சின்ன பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you brother and sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்திலே தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.